கிளிநொச்சியில் அடுத்தடுத்து இடம்பெற்ற 2 விபத்துகளில் 4 உயிரிழந்திருந்தனர். இந்த நிலையில் டிப்பர் மோட்டார் சைக்கிள் மோதி அந்த விபத்தில் 2 பேர் உயிரிழந்தார்கள். அதைத்தவிர பாலத்தில் மோதி பாலத்திற்குள் இருந்து சடலமாக 2 இளைஞர்கள் மீட்கப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில் தான் நேற்றைய தினம் ஜாலினி எனப்படுகின்ற பெண் உயிரிழந்த நிலையில் அந்த பெண்ணின் இறுதி கிரியை இடம்பெற்றிருந்தது. அந்த இறுதி கிரியைக்கு அந்த பெண்ணின் கணவர் நோயாளர் காவு வண்டியில் வந்திருந்தார். அது தொடர்பான புகைப்படம் வெளியாகி இருந்தது, காணொலி காட்சிகளும் வெளியாகி இருந்தது. அதனை பார்க்கின்ற போது நெஞ்சம் வலிக்கின்ற அளவிற்கு மிகவும் கனமாக இருக்கின்றது. ஒரு விபத்து ஒரு குடும்பத்தை எப்படி சீர்குலைத்து விட்டது என்பது அந்த புகைப்படம் உணர்த்துகின்றது. இது தவிர 2 இளைஞர்கள் பாலத்திற்குள் இருந்து சடலமாக மீட்கப்பட்டிருந்தார்கள். அந்த விபத்திற்கு பின்னணியில் யார் காரணம், வீதி அபிவிருத்தி அதிகார சபை இது தொடர்பாக என்ன செய்தது என்பது தொடர்பான கேள்வியும் இருக்கின்றது. அதாவது மோட்டார் சைக்கிளில் வந்த 4 பேரை டிப்பர் மோதி தள்ளியது ஏனேன் வீதியில். அந்த டிப்பர் சாரதி மதுபோதையில் இருந்ததாக கூறப்படுகின்றது. அந்த சாரதிக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று கூறப்படுகின்றது. அதேவேளை 2 பேர் பாலத்திற்கு இருந்து சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்திற்கு யாருக்கு தண்டனை வழங்குவது? அந்த பால வேலைகள் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இடைநிறுத்தப்பட்டதற்கான சரியான சமிக்கைகள் இல்லை. அதை தவிர அங்கு மின்விளக்கு இல்லை. இவ்வாறான குறைபாடுகள் எல்லாம் அங்கே இருந்தது. இந்த நிலையில் தற்பொழுதுதான் அது சீர் செய்யப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இதுவரை ஏன் சீர் செய்யப்படவில்லை? இந்த மரணத்தை யார் பொறுப்பெடுப்பது? அதற்குரிய தண்டனை யாருக்கு வழங்க வேண்டும் என்கின்ற கேள்வியும் இருக்கின்றது. எனவே இது தொடர்பாக இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். கடந்த 25ஆம் தேதி கிளிநொச்சி ஏனையின் வீதியில் ஒரு விபத்து ஒன்று இடம்பெற்றது. டிப்பர் ரக வாகனமும் மோட்டார் சைக்கிளும் மோதிய இந்த விபத்து இடம்பெற்றிருந்தது. இதிலே மோட்டார் சைக்கிளில் பயணித்த 4 பேரில் 2 வயது குழந்தை உயிரிழந்திருந்தது. அதைத் தொடர்ந்து அந்த குழந்தையின் சகோதரி, தாய், தந்தை வைத்தியசாலை சிகிச்சை பெற்று வந்தார்கள். இவ்வாறான சூழ்நிலையில் தான் அந்த 2 வயது குழந்தையின் தாயான ஜாலினி எனப்படுகின்ற பெண் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்ததாக கூறப்பட்டது. அந்த பெண்ணின் இறுதி கிரியைகள் நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்தது. நேற்றைய தினம் இரணைமடை இந்து மயானத்தில் அந்த பெண்ணின் உடல் அடக்கம் செய்யப்பட்டிருந்தது. அந்த நிகழ்வின் போது கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றும் கிளிநொச்சியிலே மேற்கொள்ளப்பட்டிருந்தது. வீதி விளக்குகள் அமைக்கப்பட வேண்டும், போக்குவரத்து நெரிசலை போலீசார் கட்டுப்படுத்த வேண்டும், அதை தவிர அந்த டிப்பர் சாரதிக்கு உயர்ந்தபட்ச தண்டனையை கொடுக்க வேண்டும் என்கின்ற பல கோரிக்கைகளை வலியுறுத்தி பலரும் கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்து வந்தார்கள். இந்த இறுதிச் சடங்கிலே அவரது கணவர், அதாவது ஜாலினியின் கணவர் வைத்தியசாலை சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நோயாளர் காவுவண்டியின் ஊடாக அந்த இடத்திற்கு வந்திருந்தார். அது தொடர்பான புகைப்படம், காணொலிகள் வெளியாகி பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது. இவ்வாறான சூழ்நிலை யாருக்குமே வரக்கூடாது. தற்பொழுது அவரது மகள் சிகிச்சை பெற்று வருகின்றார். மனைவியும் ஒரு மகளும் ஏற்கனவே இறந்த நிலையில் இன்னொரு மகள் சிகிச்சை பெற்று வருகின்றார். அவராலும் எழுந்திருக்க முடியாத அளவிற்கு அவரும் படுகாயத்துக்கு உள்ளாகி சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தான் இவ்வாறு நோயாளர் காவு வண்டியில் இருந்து மனைவியின் இறுதி கிரியையை பார்த்து கொண்டிருந்தார். இவையெல்லாம் எந்த ஒரு நபர்களுக்கும் நடக்கக்கூடாத ஒரு சோகம் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு அனைவருமே கண்ணீர் விடுகின்ற அளவிற்கு அந்த காட்சிகள் அமைந்திருந்தது. இந்நிலைத்தான் இந்த விவகாரம் தொடர்பாக, இந்த விபத்து சம்பவம் தொடர்பாக டிப்பர் சாரதிக்கு அதிகூடிய தண்டனை வழங்கப்படும் என்று மக்கள் எதிர்பார்க்கப்படுகின்றார்கள். அதனைத்தான் அவர்களும் வலியுறுத்தி இருக்கின்றார்கள். மது போதையில் ஒருவர் குடித்துவிட்டு வாகனம் செலுத்தியதால் இன்று ஒரு குடும்பத்தில் 2 பேர் இல்லை. மகிழ்ச்சியாக இருந்த ஒரு குடும்பம் இன்று சீர்குலைந்திருக்கின்றது. இதையெல்லாம் சாதாரணமாக கடந்து போக முடியாது. அதனை தாண்டி இதே கிளிநொச்சியில், அதாவது பரந்தன் முல்லைத்தீவு பிரதான வீதியில் கண்டாவளை பிரதேச செயலாளர் அலுவலகத்துக்கு அருகிலே பாலத்திற்கிலிருந்து 2 பேர் சடலமாக மீட்கப்பட்டிருந்தனர். குறித்த இருவரும் திருகோணமலை நிலாவளி பகுதியைச் சேர்ந்த 21 வயது மற்றும் 24 வயதுடைய இளைஞர்கள் என்று தெரிய வருகின்றது. அதனைத் தொடர்ந்து அந்த இடத்திற்கு வடக்கு மாகாண ஆளுநர் சென்றிருந்தார். அங்கு சென்று அந்த பாலத்தை பார்வையிட்டு இடைநிறுத்தப்பட்ட பாலம் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டார். அதன் தொடர்ச்சியாக அதற்கான வீதி தடைகள், வீதி சமிக்கைகளை நிறுவ வேண்டும் என்றும், அதை தவிர அங்கு மின்குமலை பொருத்துமாறும் கூறி சென்றதாக செய்திகள் வெளியானது. அதைத் தொடர்ந்து மின்குமல் பொருத்தப்பட்டிருக்கின்றது. அதை தவிர வீதி சமிக்கைகளும் அங்கு போடப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில்தான் ஒரு கேள்வி எழுகின்றது, ஏன் இதற்கு முதல் அந்த நடவடிக்கையை யாருமே மேற்கொள்ளவில்லை? அந்த பாலத்தின் ஒப்பந்தக்காரர் யார்? அந்த ஒப்பந்தக்காரர் ஏற்கனவே இடைநிறுத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது. அதாவது அந்த வேலை திட்டத்திலிருந்து ஒப்பந்தக்காரர் நீக்கப்பட்டதாக ஒரு தகவல் வெளியாகின்றது. இது தொடர்பான உறுதியான தகவல் கிடைக்கப்படவில்லை. அப்படி ரத்து செய்யப்பட்டிருந்தால் யார் பொறுப்பு? வீதி அதிகார சபைதான் பொறுப்பேற்க வேண்டும். ஏன் இடைநிறுத்தப்பட்ட பாலத்தினூடாக மக்கள் பாதுகாப்பாக பயணிக்க வேண்டும் என்பதற்காக வீதி சமிக்கைகளோ அல்லது மின்குமல்களோ போடப்படவில்லை என்கின்ற கேள்வி இருக்கின்றது.
இதற்கு முதல் அதே இடத்தில் ஒரு விபத்து இடம்பெற்றதாக ஊர் மக்கள் சொல்லுகின்றார்கள். அப்படி இருக்கின்ற போது இது இரண்டாவது விபத்தாக பதிவாகி இருக்கின்றது. 2 பேர் உயிரிழந்து விட்டார்கள். எனவே மது போதையில் டிப்பரை செலுத்தி விபத்தை ஏற்படுத்தியவருக்கும் இவ்வாறான பாலம் ஒன்று புனரமைக்கப்பட்டு வருகின்ற நிலையில் இடையிலே நிற்கின்ற போது அதுரவாக சரியான நடவடிக்கையை மேற்கொள்ளாத வீதி அதிகார சபையும் மக்கள் பார்வையில் ஒன்றாகத்தான் தெரிகின்றார்கள். எனவே அவர்கள் சரியான நடவடிக்கைகளை எடுத்திருக்க வேண்டும், அவர்கள் அதற்குரிய நடவடிக்கைகளை கண்காணித்திருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை மக்கள் கூறி வருகின்றார்கள். அவ்வாறு செய்திருக்கின்ற பட்சத்தில் அந்த விபத்தை தவிர்த்திருக்கலாம். இதனை தாண்டி ஆளுநர் அந்த இடத்துக்கு சென்று அதனை பார்வையிட்டு அந்த இடத்திலே உடனடியாக மின்கும்பலை பொருத்த வேண்டும், வீதி தடைகளை வைக்க வேண்டும் என்றெல்லாம் கூறியிருந்தார். ஆனால் அதே ஆளுநர் ஏனைய பகுதிகள், அதாவது வடக்கில் இருக்கின்ற ஏனைய பகுதிகளில் இவ்வாறான பாலங்கள் இருக்கின்றதா என்பது தொடர்பாக ஆய்வு செய்து அந்தந்த பாலத்திற்கு முன்பாகவும் இவ்வாறான வீதித்தடைகள் மின்குமல்களை பொருத்த வேண்டும் என்று கூறினாரா என்கின்ற கேள்வியும் இருக்கின்றது. ஏனென்றால் அது தொடர்பான செய்திகள் வெளியாகவில்லை, அது தொடர்பான செய்தியை நானும் அறிந்திருக்கவில்லை. ஆகையால் அப்படி ஒரு உத்தரவை பிறப்பித்தாரா அல்லது அப்படி பிறப்பிக்காவிட்டால் இனியாவது அப்படி ஒரு உத்தரவை பிறப்பிக்க வேண்டும். இது ஒன்றும் கொரோனாவோ சுனாமியோ இல்லை திடீரென வருவதற்கு. இவ்வாறு பால வேலைகள் இடநடுவே கைவிடப்பட்டால் விபத்துக்கள் ஏற்படும் என்பது சாதாரண விடயம். அதற்கான அதிகாரிகள் இருக்கின்றார்கள், அதற்காகத்தான் மக்கள் வரிப்பணத்தில் சம்பளம் கொடுக்கின்றார்கள். அவர்கள் வேலை செய்யாவிட்டால் மேலதிகாரிகள் அதனை கண்காணிக்க வேண்டும். இவ்வாறு எந்த விவகாரமுமே செய்யாமல் இருந்தால் என்ன செய்வது என்கின்ற கேள்வி இருக்கிறது. எனவே வீதியில் இருக்கின்ற குறைபாடுகளால் இடம்பெறுகின்ற விபத்துக்கு வீதி அதிகார சபை பொறுப்பு கூற வேண்டும், அதிகாரியை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும். இனி இப்படி விபத்து நடந்தால் நடந்த விபத்துக்காகவும் அதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரியை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும். அப்போதுதான் சரியான ஒரு மக்களாட்சியாக இந்த ஆட்சி இருக்கும், இந்த அரசு இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதை தாண்டி இன்னொரு விடயத்தை கூறியாக வேண்டும். மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் அர்ஜுனா அரசு அதிகாரிகளை பேசுகின்ற போது ஏன் மக்கள் ரசித்து கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் சொன்னால் இவ்வாறான அரசு அதிகாரிகளின் நடவடிக்கையால் தான். அரசு அதிகாரிகள் சரியாக தங்களது கடமைகளை செய்யாமல் அதனால் மக்கள் பாதிக்கப்படுவதால் இந்த அரசு அதிகாரியை எப்படி பேசினாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், அவர்களுக்கு ஆதரவாக நாங்கள் நிற்போம் என்கின்ற மனநிலை இவ்வாறான செயற்பாட்டின் காரணமாகத்தான் மக்களுக்கு உருவாகி இருக்கின்றது என்பதையும் இந்த அரசு அதிகாரிகள் புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்ற